கிறிஸ்துவுக்கள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தப்படியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 4, வேதாகமத்தின் பங்கு. தேவனோடு நாம் வளரக்கூடிய அந்த வளர்ச்சியில், தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கிற அந்த உறவில், அவருடைய உறவில் வளருவதில் முக்கியமான பங்கு வேதம் எப்படி வகிக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தை நமக்கு விளக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். ஜெபசிந்தனையோடு நாம் பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காக காத்திருப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளில் இந்த பாடங்களை படிக்க கர்த்தர் உதவி செய்தீங்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. பேதைகளை ஞானியாக்கக்கூடிய புஸ்தகம், உலகத்தில் என் ஆண்டவரை அநேகரால் நேசிக்கப்படக்கூடிய புஸ்தகம், அநேகருடைய உள்ளத்தை மாற்றின, அநேகருடைய வாழ்வை என் ஆண்டவரை புரட்டி போட்ட, என் ஆண்டவரை பேசக்கூடிய வாயுள்ள ஒரே ஒரு புஸ்தகம் ஆகிய வேதாகமத்தையும் அதன் பங்கு எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளாய் வளருவதில் அது எவ்வளோ பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். போதகரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய உன்னதமான வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கெல்லும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 3 பாடங்களை கடந்திருக்கிறோம். ஒரு தற்சோதனையை பார்த்தோம், அப்புறம் ஆண்டோடைய குணத்தை பார்த்தோம். ஆண்டோடைய குணத்தோடு கூட ஒப்பிட்டு நமக்குள்ளாக இருக்க வேண்டிய குணம் என்ன, பெருமையா தாழ்மையா, எது நமக்குள்ளே மிகுந்திருக்கிறது, எது மிகுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி போன வார பாடத்தில் ரொம்ப அழகாக படித்தோம். இந்த வார பாடம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வளர்கிற இந்த வளர்வில் வேதாகமத்தினுடைய பங்கு என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய ஒரு முன்னுரை சொல்லுங்களேன். இந்த பாடத்தினுடைய முன்னுரை என்பது முழுக்க நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியத்துவம், இந்த வேதாகமம் ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்வதற்காக இந்த வேதாகமத்தை ஏன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் படிப்போம். அந்த நோக்கத்தை படித்த பிற்பாடு இந்த வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய சிந்தையில் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது, அதன் மூலமாக அவன் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்க முடியும், இதை படிப்பதன் மூலமாக கர்த்தர் இந்த மனுக்குலத்திற்கு இந்த வேதாகமத்தை கொடுத்ததற்கான நோக்கத்தை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த வேதாகம புஸ்தகம் எப்படி உலகத்தில் பல புஸ்தகங்கள் இருக்கிறது, எப்படி பல மதங்கள் இருக்கிறதோ, ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் சில புஸ்தகங்களை, அவர்களுடைய மதத்துக்குரிய புஸ்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த புஸ்தகங்களுக்கும் நம்ம கல்வி கற்பதற்காக படிக்கிற பாட புஸ்தகங்கள், இந்த பல புஸ்தகங்களோடு கூட இருக்கிற இந்த வேதாகமம், இந்த வேதாகமத்திற்கும் மற்ற புஸ்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவம் என்ன, இந்த வேதாகமம் என்ன செய்ய முடியும், மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இந்த புஸ்தகம் அப்படி என்ன காரியத்தை செய்ய போகிறது, அது இதனுடைய முக்கியத்துவத்தை படிக்க போகிறோம். இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை படிக்க போகிறோம். இந்த வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அதன் மூலமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்கிற காரணங்களை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கலாம். மனநவசனமாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பரிசுத்தத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போது இந்த வேதாகமம் மற்ற புஸ்தகங்களை காட்டிலும் எந்த விதத்தில் இது வித்தியாசமானது என்பதை இந்த மனநவசனம் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறது. அதை நம்ம பாடத்தை படிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். இந்த வேதாகமம் ஒரு பரிசுத்த வேதாகமம் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகாக ஒரு முன்னுரையை வைத்தீங்க பாஸ்டர். முதல் கேள்வி, வேதாகமம் மிகவும் வல்லமையுள்ள ஆயுதம் என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம்? மனப்பாட வசனத்தை கூட சொன்னீங்க, கணுவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அது ஒரு வல்லமையுள்ள ஆயுதமாக இருக்கிறது. இந்த ஆயுதத்தை பற்றி இன்னும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுங்களேன். பரலோகத்தின் தேவன் மனுக்குலத்தினிடத்தில் பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்வதற்கு பல
வகைகளை ஆண்டவர் கையில் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் நேரடியாக வந்து அவர் சம்பாஷித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பாவம் அந்த பரிசுத்தத்திற்கு அருகாமையிலே நம்மை செல்ல விடாத ஒரே காரணத்தினால நேரடியாக தேவன் அவருடைய முகத்தை நம்ம பார்த்து நம்மோடு கூட ஒருவரோடு ஒருவர் பேசுவதைப் போல தொடர்பு கொள்வதைப் போல ஒரு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம இழந்து விட்டோம் பாவத்துக்கு பிற்பாடு. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்முடைய அவல நிலையை கண்டு அப்படியே நம்மளை விட்டுவிடலை. எப்படியாகிலும் அவர் தேவன் ஜனங்களை அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் தேவன் பேச வேண்டும் என்பதற்கு பல வகைகளை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தார்கள், அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் சில ராஜாக்கள் இருந்தார்கள். இப்படி வந்து வேதாகமத்தில் வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், தேவ தூதர்கள் மூலமாக பேசினார், ஜெபத்தின் வாயிலாக பேசினார், தரிசனங்கள் வாயிலாக பேசினார், சொப்பனத்தின் வாயிலாக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த காலகட்டங்களிலே இந்த வேதாகமம் எப்படி அன்றைய தினத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலும் புதிய ஏற்பாட்டு அந்த ஆரம்ப காலகட்டங்களிலும் வேதாகமம் எப்படி ஆண்டவர் வந்து இந்த வேதாகமத்தை வைத்து ஜனங்களோடு பேசினாரோ, அதே போல இந்த நாளிலும் கூட ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபத்தில் எப்படி தேவனோடு நாம் பேசுகிறோமோ அதே போல வேதாகமம் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை தருகிறது என்பதை நம்ம மனதில் வைத்து இந்த வேதாகமத்தை பற்றி படிக்கின்ற பொழுது நம்ம அந்த கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டும். இப்போ இங்கே வந்து மிக வல்லமை உள்ள ஆயுதம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஏன் இந்த மிக வல்லமை உள்ள ஆயுதம் என்று நாம் பார்க்கிற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்தில் நெருக்கமாய் ஜீவிப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா சர்வாயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பல ஆயுதங்களை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக 17-18 வசனங்களை நாம் வாசித்தோம். எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலும் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறதே வேதாகமம் என்பது ஒரு ஆவியின் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேத வசனம் என்பது நம்ம எபிரேயர் 4:12 நம்ம வாசித்தோம் இந்த மனன வசனத்தில். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் பார்க்கிற பொழுது இந்த வேதாகமம் அல்லது இந்த வேத எழுத்துக்கள் இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுது அது ஊடுருவி அவருடைய சிந்தையிலே ஊடுருவி அது கிரியை செய்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இந்த வேதாகமத்தினுடைய வல்லமை, அது ஒரு வல்லமை உள்ள ஆயுதம் என்று நாம் படிக்கின்ற பொழுது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சென்று எப்படி கிரியை செய்து அந்த மனிதனுடைய குணத்தை மாற்றுகிறதோ, ஆண்டவர் பேச நினைக்கிறதை அது பேசுகிறதோ, இந்த வேத வசனம் பேசுகிறதோ, அதே போல் ஒரு காரியத்தை நம்ம புலம்பல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த புலம்பல் புஸ்தகம் 22-23 நம்ம வாசித்த போது ஆண்டவருடைய கிருபை இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது காலைதோறும் எப்படி தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறதோ, அது புதிதாக இருக்கிறதோ, அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுவாக அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். இந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த ஆயுதம், இந்த தேவ வசனம் என்கிற இந்த ஆயுதத்தை நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்துக்கொண்டு அதை எடுத்து நாம் போராடுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு வருகிற பாவ சோதனைகளிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். அதுக்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வனாந்திரத்தில் உபவாசித்த பிற்பாடு வந்த மூன்று விதமான சோதனைகளிலும் அவர் எடுத்த ஒரே ஆயுதம் வேத வசனம். எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இந்த வேத வசனத்தினாலே இந்த ஆயுதத்தை நாம் கையிலே வைத்துக் கொள்கிற பொழுது, இந்த ஆயுதத்தை வைத்து மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக இந்த ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த ஆயுதம் என்பது
நம்மை மாற்றுவதற்காகவும் இந்த வேத வசனம் என்கிற ஆயுதம் என்பது நமக்கு வருகிற பாவ சோதனையிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு ஆயுதமாக இது இருக்கிறது. ஆயுதம் என்று சொல்லும்போது அதில் ஒரு நெகட்டிவ் ஒரு கண்ணோட்டம் அதில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆயுதம்னா அதை வைத்து என்ன செய்யலாம், அதை ஒரு சண்டைக்கு தான் அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்ச பிரகாரமான சண்டை என்பதை விட ஆவிக்குரிய ரீதியான மாபெரும் போராட்டத்திற்கு இந்த ஆயுதம் என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆயுதத்தை வைத்து நம்ம மற்றவர்களை தாக்கலாம். இது நீங்கள் வந்து இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வாழலை அப்படின்னு சொல்லி நம்ம தாக்கலாம். ஆனால் அதற்காக கொடுக்கல. இந்த வேத வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்கிறது என்பதை நம்ம தொடர்ச்சியாக படிப்போம். அப்போ நம்ம புரிந்து கொள்வோம் இந்த ஆயுதம் என்பது இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்கிற அந்த வார்த்தை வந்தாலும் கூட இந்த பட்டயம் என்பது ஆவிக்குரிய ரீதியான பார்க்கக்கூடிய ஒரு பட்டயமாக இருக்கிறது. அது மனிதர்களை காயப்படுத்துவதற்கல்ல, மனிதர்களை தேற்றுகிற ஒரு பட்டயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மிக தெளிவாக சொன்னீர்கள். திங்கட்கிழமை பாடத்திற்கு கடந்து வந்தோம் என்று சொன்னால் இந்த பாடம் முழுக்க நம்ம வேதாமத்திலிருந்து பார்க்குறோம். வேதாமத்தை ஆயுதமாய் பார்த்தால் இன்னொரு பக்கம் வேதாமத்திற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வேதாமத்தினுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுங்களேன். அதை தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம்ம அதை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ ஒரு பட்டியலை இங்கே வந்து காண முடிகிறது. இந்த வேதத்திற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று பார்த்தா அது மனிதனுடைய ஞானத்தினால உருவான புஸ்தகம் அல்ல இந்த வேதாகம புஸ்தகம். இதில் ஒரு தெய்வீக ஈடுபாடு அல்லது இந்த வேதாகமத்தினுடைய தோற்றம் என்பது ஒரு தெய்வீகத்தில் இருந்து வந்த ஒரு தோற்றமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த வேதாகமத்தை எழுதிய கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள், இந்த 66 புஸ்தகங்களையும். ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களிலே ஒரு 1500 வருடங்கள் இடைவேளை அந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் வேறு காலகட்டங்களில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு 1500 இயர்ஸுக்குள்ளே இந்த வேதாகமம் எழுதி முடிக்கப்படுகிறது. அப்போது ஆரம்பத்தில் எழுதிய அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் அவர் எந்த எழுத்தாளர் எழுதுகிறாரோ அதே போல் மோசே ஆதியாகம புஸ்தகத்தை எழுதுகிறார். அதே நேரத்தில் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வந்து யோவான் எழுதுகிறாங்க. இந்த 2 பேருடைய வாழ்ந்த காலகட்டம் என்பது ஒரு காலகட்டம் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற கருத்து என்பது ஒரே கருத்தை உடையதாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக குறுக்கீடு இதில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது, அல்லது தெய்வீக பங்கு இதில் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது இந்த வேத வசனம். இந்த ஒரு காரணம்தான் இந்த வேத வசனத்தை படிப்பவர்களுக்கு அதை படித்து அதை உள்வாங்கிக் கொள்வர்களுடைய குணம் மாற்றப்படுவதற்கான ஒரே மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் எந்த ஆவியானவரால் இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டு அவருடைய உதவியோடு இந்த வேதாகமம் எழுதப்பட்டதோ, வேத வசனங்கள் எல்லாம் இங்கே நம்ம வாசித்தோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுது எந்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேத வசனம் எழுதப்பட்டதோ அதே போல அதே ஆவியானவருடைய உதவியோடு இதை படிக்கிறவர்களுடைய சிந்தையிலே ஒரு கிரியை நடக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்னென்ன கிரியை நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க இது வந்து இந்த வேதாகமம் வந்து இதுக்கான ஸ்பெஷல் அத்தாரிட்டி என்று பார்க்கும் பொழுது ஆவியானவர் தான் அதுக்கான அத்தாரிட்டி. அப்போ இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது அது நம்மை ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசத்தில் வளரக்கூடிய ஒரு விசுவாசியாக நம்மை ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு காரியத்தை இந்த வேதாகமம் செய்கிறது. அடுத்து தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இந்த வேதாகமம் நம்மளை வந்து மாற்றுகிறது. மூன்றாவது காரியம் என்னதுன்னா
அது உபதேசத்துக்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்குது. இப்போ இந்த ஆவியானுடைய கிரியை என்ன என்பதை நாம் பார்க்குற பொழுது யோவான் அழகாக அதை எழுதுவார். அவர் வந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு வேலையை வந்து அவர் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அதே போல் அதை எப்படி செய்கிறார் அப்படின்னு போகும்போது இந்த வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக நம்முடைய சிந்தையில் அந்த கிரியை நடக்கிறது. பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக ஆவியானவருடைய சத்தத்தையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் தேவனே நம்மிடத்தில் பேசுகிற காரியத்தையும் இந்த வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த வேதாகமத்திற்கு என்று ஒரு தனி அதிகாரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லது பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக சொன்னீர்கள். செவ்வாய்க்கிழமை பாடம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுவாங்க. சத்தியம், வேதாகமம் எப்படி என்ன சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது? இந்த வேதாகமம் வந்து பார்த்திங்கன்னா, வேதாகமம் வந்து என்ன சத்தியத்தை போதிக்குது என்பதை விட 4 காரியம் நம்ம இந்த வேதாகமத்தை பற்றி படிக்கின்ற பொழுது 4 காரியத்தை படிக்கலாம். ஒன்று, இந்த வேதாகமம் நமக்கு நம்முடைய அந்த கோட்பாடுகளை நமக்கு அறிவிக்கிறது. இந்த கோட்பாடுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சத்தியம். வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அப்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் மூலமாகவே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று அப்போஸ்தலர் 4:12 நம்ம வாசிக்கிறோம். முதலாவது காரியம், இந்த வேதாகமத்தினுடைய பலன்கள் மனிதனுக்கு என்ன என்று பார்க்குற பொழுது அது சத்தியத்தை அறிவிக்கக்கூடியதாக, சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ரிப்ரூஃப் என்று சொன்னால் நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. இப்போது இந்த நியாயப்பிரமாணம் என்பது இந்த வேதாகமத்துக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது. அப்போ அது நம்மை கண்டிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ முதலாவது சத்தியத்தை அறிவிக்கிறது வேத புஸ்தகம். இரண்டாவது நம்முடைய குறைகளை அது கண்டிக்கிறது. குறைகளை கண்டிப்பதோடு அல்லாமல் நம்மை சீர்திருத்துகிற ஒரு காரியத்தை மூன்றாவதாக செய்கிறது. நாலாவது காரியம், நம்மை நீதிமான்களாக்க அது வந்து பிரயாசப்படுகிறதை அதை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது முதலாவது சத்தியத்தை அறிவிக்கிறது, நம்முடைய குறைகளையும் பாவங்களை குறித்து கண்டிக்கிறது, அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. நம்முடைய அறியாமையில் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. மூன்றாவதாக அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கான வழிகளை சொல்லி நம்மை திருத்துகிறது. நான்காவதாக நம்மை நீதிமான்களாக்க இந்த வேதாகமம் பிரயாசப்படுகிறது என்பது. அதை நாம் இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது இப்போது இதில் 3 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5:6, சங்கீதம் 12:6, இது போன்ற பல வசனங்கள் இருக்கிறது. அடிப்படை சத்தியமாகிய இயேசு மாறுவதில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. அதே நேரம் தேவ வார்த்தையை நாம் வாசிக்கும்போது தேவனையும் அவரது சத்தியத்தையும் பற்றி புரிதல் வளரும். இன்னும் கண்டறியப்படாத சத்தியத்தின் சுரங்கங்கள் நிறைய உள்ளன. ஊக்கமுடன் தேடும் ஒருவர் மட்டுமே அவற்றை கண்டுபிடிக்க முடியும் என்று அம்மையார் அவங்க எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. சத்தியத்தை தேவன் தம் வார்த்தையின் மூலம் கொடுத்திருப்பதற்காகவே எலன் ஒயிட் எப்போதும் குறிப்பிடுகிறார், தேவனுடைய வார்த்தை கடந்த கால சத்தியங்களுக்கு முரணாக இருப்பதில்லை, மாறாக அவற்றின் மீது கட்டப்படுகின்றன என்பதால் வேதாகமத்தில் கூடுதல் வெளிச்சத்தை நாம் தேடலாம். இப்போது பழைய ஏற்பாடு மொழிஞ்சு போயிடுச்சு என்று சில பேர் சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டின் விசுவாசி, புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டினுடைய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக தான், புதிய வெளிச்சமாக தான் புதிய ஏற்பாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உள்ள 66 புஸ்தகங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்றால், இந்த உலகம் எப்படி உண்டானது, நாம் ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம வாழ்வதற்கான நோக்கம் என்ன, நம்ம எதற்காக நாம் படைக்கப்பட்டோம், நம்ம படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த உலகம் முடிந்தாலும் அதற்கு பிற்பாடு மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்படி பல காரியங்கள் இந்த வேதாகமத்தில் நமக்கு நம்மை தேற்றுவதற்கும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கும் இந்த வேதாகம சத்தியம் நமக்கு உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, வேதாகமத்தின் கோரிக்கைகள் என்ன? இந்த வேதாகமத்தின் கோரிக்கைகள் என்று நாம் படிக்கின்ற பொழுது அது என்னென்னலாம் செய்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம படிக்கின்ற பொழுது இந்த மனன வசனத்தில் ஃபஸ்ட்லேருந்து அப்படியா கையாடிட்டீங்களா?
இந்த வேதாகமத்தின் கோரிக்கை என்று நாம் படிக்கின்ற பொழுது மனன வசனத்தில் நாம் வாசித்தோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது என்று நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போது ஒரு மனிதனுடைய பாவ நிலையை அவனுக்கு உணர்த்தி அந்த நிலையிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும், ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்கிற அந்த மனமாற்றத்தை அவனுக்குள்ளாக அது கொடுக்கிற முதல் காரியம். அடுத்ததாக 119வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வேறு என்ன காரியங்கள்லாம் இந்த வேதாகமம் நமக்கு செய்கிறது, என்ன நன்மைகள் செய்கிறது என்பதை நம்ம அதில் படிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது முதலாவது நம்முடைய உள்ளத்திலே அது கிரியை செய்கிறது. நம்முடைய சிந்தையில் இந்த வசனங்கள் குடிக்கொள்ளும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் நம்மை தடுக்குகிறது. இதே 119ஆம் சங்கீதம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது இங்கே தாவீது சொல்லும்போது என்னுடைய உபத்திரவத்தில் தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன செய்தது, எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ வேதாகமம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை அது கை கொள்கிறது என்பதை அல்லது அவனை தாங்குகிறது என்பதை நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒன்று. அடுத்ததாக இந்த வேதாகமத்தினுடைய நன்மைகள், இது என்னென்ன செய்ய முடியும் என்பதை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் இந்த வேதாகமத்தை நாம் படிக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த வேதாகமத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் உண்மையிலே பெற வேண்டும் என்று சொன்னால், மனுஷிக சிந்தையிலே இதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இதை அணுகக்கூடாது. இந்த வேத புஸ்தகத்தை தேவனுடைய ஆவியின் சிந்தையோடு தான் இதை நம்ம அணுக வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்போது ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம ஜென்ம சுபாவத்தோடு மாம்சீக சிந்தையோடு அல்லது இந்த வேதாகமத்தை என்னுடைய சுய பெருமைக்காக நான் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஏதோ புதுசான ஒரு காரியத்தை கருத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு, இந்த ஜென்ம சுபாவத்தோடு இந்த வேதாகமத்தை ஒரு மற்ற புஸ்தகங்களைப் போல கருதி அதை படிக்கின்ற போது இந்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகள், இதனுடைய நன்மைகள், இது என்னென்ன நம்ம செய்யும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அது செயல்படுகிற விதம் எல்லாம் ஒன்றுமே அங்கே என்ன செய்யாதுன்னா கிரியை செய்யாது. ஆனால் மாறாக இது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனிலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று அங்கே சொல்வது போல, நம்ம ஆவிக்குரிய ரீதியோடு இந்த வேதாகமத்தை அணுகிற பொழுது நிச்சயமாக அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளாக நம்முடைய சிந்தையில் அது கிரியை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கார். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே என்று சொல்லியிருக்கிறதை நம்ம நினைவு கூற வேண்டும். இப்படி பல காரியங்கள் இந்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மையாக இருந்தாலும் கூட இதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதிலும் ஒரு மிக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த வேதாகமம் என்பது மற்ற புஸ்தகங்களை காட்டிலும் வேறுபட்ட புஸ்தகம். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த புஸ்தகம் மனிதனுடைய கரங்களிலே கிடைக்கக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் பல காரியங்களை செய்தான். இந்த வேதாகமம் மனிதனுடைய கரங்களுக்கு இன்றைக்கு நமக்கு எளிதில் இது கிடைத்திருக்குது. நம்முடைய இல்லங்களிலே ஒரு வேதாகம புஸ்தகத்துக்கு மேலாக எல்லாருடைய கிறிஸ்தவருடைய வீட்டிலும் நிறைய வேதாகமம் இருக்கிறது, வேத புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த திருச்சபையினுடைய சரித்திரத்தினுடைய வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது இந்த வேதாகம
புஸ்தகம் மனிதனுடைய கரங்களிலே கிடைக்கக்கூடாது என்கிற காலகட்டங்கள் இருந்தது. அங்கே இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களும் இந்த வேதாகமத்தை அச்சகம் அடித்தவர்களும் இந்த வேதாகமத்தில் இதை படித்தவர்களும் இதை படித்து பிரசங்கித்தவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் இலவசமாக எந்தவித ஒரு கட்டுப்பாடின்றி நாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த வேதாகமத்தை இப்போ நம்ம வாசிக்கலாம். அதனால் நம்ம வாசிக்கிறோமா? அப்படி உண்மையிலே வாசிக்கின்ற பொழுது ஜெபத்தோடு நம்ம வாசிக்க வேண்டும். நாம் இந்த வேதாகமத்தின் நன்மையை பற்றி நம்ம படிக்கின்ற பொழுது சத்தியத்தை அறிவிக்கிறது, நம்மை கண்டித்து உணர்த்துகிறது, நம்மை திருத்துகிறது, நம்மை நீதிமான்களாக்குறது என்ற அந்த 4 காரியங்கள் இந்த வேதாகமம் செய்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயத்தை ஊடுருவி செய்து பாவத்தை நமக்கு அறிவித்து நம்ம அந்த மனங்கசந்து மனம் திரும்புகிற அனுபவத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. பாவ அறிக்கை செய்கிற அந்த நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு நம்மை தள்ளுகிற பொழுது பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மை நீதிமான்களாக்க இந்த வேதாகமம் எடுக்கிற பிரயாசங்களை முயற்சிகளை நம்ம மறந்துடக்கூடாது. இது எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஜெப சிந்தையோடு இந்த வேதாகமத்தை அணுக வேண்டும். உலகத்தின் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்வதற்கு இந்த வேதாகமம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. ஜெபம் எப்படி மிக முக்கியமாக இருக்கிறதோ அதே போல் வேதாகமும் படிப்பதையும் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். அதன் வாயிலாக நம்முடைய உறவு நிச்சயமாக இன்னும் அதிக பலப்பட்டு வளரக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற முடியும். நல்ல ஃபஸ்ட்டே மிக அழகாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாய் பதில் சொன்னீர்கள். இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடங்களை நிறைவு செய்வோம். போதர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் இந்த காலாண்டின் 4வது பாடத்தின் வாயிலாக பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உறவிலே நாங்கள் பலப்பட்டு காணக்கூடிய விசுவாசிகளாக நாங்கள் இருப்பதற்கு இந்த வேதாகம் அளிக்கிற பங்கை நாங்கள் உணர்ந்து இந்த வேதாகமத்தை நாங்கள் அதிகமாக படித்து இதில் உள்ள காரியங்களை தேவ ஆவியானுடைய உதவியோடு நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளவும் கர்த்தர் எங்களை நித்தமும் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். இணைந்து நம் வேதத்தை கற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.